Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அண்ட் ஈக்விட்டோரியல் பிளேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம், ஆக்சியல் லைன் சொல்லிட்டு. அதோட கண்டினியூஷன் தான். நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டயக்ராமோட எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஹெட்டிங்கை ரிவர்ஸில் படிக்க ஆரம்பிங்க. ஈக்விட்டோரியல் பிளேன். ஸோ ஈக்விட்டோரியல் பிளேன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பெர்பெண்டிகுலர் பிளேன் அர்த்தம். ஸோ அப்போ லைட்டாக ட்ரா பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைபோல். டைபோல்னா ரெண்டு பாயிண்ட், ரெண்டு சார்ஜ். இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஏ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இதோட சென்டர் பாயிண்ட் ஓ, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட்டை நான் இங்கே டாட் பண்ணிக்கிறேன், அதை சின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கனெக்ட் பண்ணுறேன், பாசிட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கனெக்ட் பண்ணுறேன். அதோட டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ நமக்கு எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்குது, ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சார்ஜை கண்டுபிடிச்சாலே இன்னொரு சார்ஜோட வேல்யூ சேமாக இருக்கும். அப்போ இதோட சார்ஜோட டிஸ்டன்ஸ் ஏ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ நம்ம முன்னாடி சொன்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ரிப்பல்சன் நடக்குமா. அப்போ அது எப்படி ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அது இ பிளஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ரெண்டு வெக்டார் மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ ஒரு வெக்டாரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வெக்டார் இருக்கு, வெக்டார் ஏ, வெக்டார் பி. அப்போ இதோட ரெண்டு வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன் வெக்டார் கரெக்டாக நம்ம சென்டரோட ட்ரா பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே நமக்கு ரெண்டு வெக்டார் இருக்கு, அதோட ரிசல்டன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதை இ டோட்டல்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒன்று வேல்யூஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள். அதனால இதை தீட்டான்னு வச்சுக்கிறோம், இதுவும் தீட்டான்னு வச்சுக்கிறோம். ஸோ இது ஏ, இது ஆர்னு சொல்லிட்டோம். பட் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. நமக்கு இது ட்ரையாங்கிள் மாதிரி அசியூம் பண்ணிட்டோம், அதையும் நம்ம ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நமக்கு இந்த சைடோட வேல்யூ ஏ, இந்த சைடோட வேல்யூ ஆர். அப்போ இந்த சைடோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிதகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க, ஏ பி சி. அப்போ வாட் இஸ் தி தியரம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். எனக்கு இந்த சியோட வேல்யூ தான் வேணும். இங்க சி ஸ்கொயரா இருக்கு, எனக்கு வெறும் சி மட்டும் வேணும். என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் இங்க இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்க என்ன இருக்குன்னா ஏ ஆர் இருக்கு. அப்ப எனக்கு இந்த வேல்யூ வேணும்ல, அப்ப நான் அதை எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ ஓகே சார் எல்லா வேல்யூம் கிடைச்சிருச்சுன்னா இல்லை, ஏன்னா இங்க நமக்கு ட்ரையாங்கிள்னால ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க வேற வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப வெக்டார்னாலே முன்னாடி சொல்லிருக்கேன் டைரக்ஷன் இருக்கும், வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. அப்ப இந்த ஆங்கிளுக்கான வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு கிராஃப் மாதிரி நீங்க டிரா பண்ணுங்க. இது y axis, இது y dash, இது x, இது x dash. இந்த பார்ட் அப்படியே கட் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணுங்க. அப்ப நமக்கு இந்த பார்ட் யூஸே இல்லாமல் போயிடுச்சு. அப்ப அந்த பார்ட் அப்படியே எடுத்துருங்க.
அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் எப்படி சொல்லுவோம்னா சைன் தீட்டான்னு சொல்லுவோம், ஹரிசாண்டல் வந்து காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணா நம்ம கிட்ட 2 வெக்டார் இருக்கு. 2 வெக்டாரையும் நம்ம பெர்பெண்டிகுலராகவும் பிளேஸ் பண்ணணும், ஹரிசாண்டலாகவும் பிளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கொண்டு வந்துருங்க. இந்த அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி கொண்டு வந்து பாருங்க. அப்போ என்ன இருக்கு, இங்கே இ பிளஸ் வரும், இது அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்தீங்கன்னா இ மைனஸ் இருக்கும். இது ஒய் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் சைடு, அப்போ என்ன ஆன்சர் வரும், இ பிளஸ் மட்டும்தான் வரும். இது ஒய் ஆக்சிஸ்ல நெகட்டிவ் சைடு, அப்போ இங்க இ மைனஸ் இருக்கும்போது மைனஸும் சேர்ந்து வரும். அப்போ மைனஸ் இ மைனஸ் சைன் தீட்டா. இ பிளஸ் இ மைனஸ் ரெண்டுமே ஈக்குவல், சைன் தீட்டாவும் சேம். அப்ப ஈக்குவலா இருக்கு, 2 ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது என்ன ஆகும், ஒண்ணுக்கு ஒன்று கேன்சல். எக்ஸாம்பிள் பாருங்க, 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது 1னா இது மைனஸ் 1. அப்ப ரெண்டு நீங்க வந்து கம்பைன் பண்ணும்போது ஆன்சர் 0 வரும். அப்ப நமக்கு சைன் தீட்டாவே இல்லை. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ் தீட்டா மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா இந்த இ பிளஸையும் ஹரிசாண்டல் லைன்ல பிளேஸ் பண்ணுங்க, இ மைனஸையும் பிளேஸ் பண்ணீங்கன்னா இ பிளஸ் காஸ் தீட்டா, இதையும் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணீங்கன்னா E minus cos theta. ஆனா இது x ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடுல இருக்கா, அப்ப நமக்கு ரெண்டுமே E பிளஸும் சரி E மைனஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மைனஸ்ல வந்துடும். இது ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருக்கும்போது -1 இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப இது கேன்சல் ஆகாது. அப்ப இந்த பிளேனுக்கான ஆங்கிள் வந்து cos theta மட்டும் எடுத்துக்க போறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட காமன் ஃபார்முலா என்னது, E ஈக்குவல் 1 by 4 pi epsilon naught q by r square. நம்ம கிட்ட இப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, ஒன்னு E plus ஒன்னு E minus. ஃபர்ஸ்ட் E plus எழுதுவோம், 1 by 4 pi epsilon naught q. இப்போ இந்த r ன்னு சொல்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஆனா இங்க E plus ன்னு சொல்றது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். ஆனா இது இங்க பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆகும், ஸ்கொயர் போடணுமா, அதை மறந்துடக்கூடாது. அப்ப இது எப்படி சிம்பிள் ஆகும், 1 by 4 pi epsilon naught q by ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். அப்ப e பிளஸ் ஓட வேல்யூ இதுதான். e பிளஸும் e மைனஸ் ஈக்குவல் சொல்லிருக்குமா, அப்ப e பிளஸ் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் e மைனஸ்க்கும். முடிஞ்சு. ஆனா நமக்கு E பிளஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சோம், E பிளஸ் நம்ம எப்படி வந்து இந்த கிராஃப் எழுதணும், மைனஸ் E பிளஸ் காஸ் தீட்டா, E மைனஸ் மைனஸ் E மைனஸ் காஸ் தீட்டா எழுதணும். E பிளஸ் E மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, adjacent by hypotenuse. சோ adjacent இங்க நீங்க நிக்கிறீங்க, எது adjacent, A தான் adjacent. ஹைபோடென்ஸ் எது, இதுதான் ஹைபோடென்ஸ். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். E பிளஸ் E மைனஸ் காஸ் தீட்டா தெரிஞ்சாலே இந்த டெரிவேஷன் முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். டெரிவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். பட் நம்ம ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா E பிளஸ் ஒரிஜினல் ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் E பிளஸ் காஸ் தீட்டா பிளஸ் நம்ம ஆட் தானே பண்ண போறோம். ஸோ பிளஸ் E மைனஸ் ஒரிஜினல் ஃபார்மேட் என்னது, மைனஸ் E மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன இந்த ரெண்டுமே ஈக்குவல்.
-1 plus -1 என்ன ஆகும் -2 ஆயிருமா அப்ப அந்த தான் இங்க சப்ஸ்டிட் பண்றோம் அப்ப என்ன வந்துரும் -2 இந்த ரெண்டுக்கும் காமனா e இருக்கு அப்ப நான் இதை எப்படி இருக்கேன் e cos theta அப்படின்னு எழுதிட்டேன் சோ இப்போ அந்த e ஓட வேல்யூ இந்த ரெண்டுல e பிளஸோ e மைனஸ் ரெண்டுல எது வேணா நம்ம எடுத்துக்கலாம் அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க -2 1/4 pi epsilon naught q by a square plus r square cos theta ஓட வேல்யூ என்னது a by square root a square plus r square இப்ப என்னோட கன்வீனியன்ட்காக என்ன பண்றேன் இந்த ஸ்கொயர் ரூட்டை ஹோல் பவர் 1/2 ன்னு எழுதிக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நான் ஏன் 1/2 ன்னு மாத்துறேன்னா நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் இருக்கு அப்ப சேம் டேர்ம் இங்க நான் ஸ்கொயர் ரூட் போடுதுன்னா அதை நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்து நிறைய ப்ராசஸ் இதை நான் 1/2 மாத்திட்டேன்னா இங்க பாருங்க பவர் என்ன இருக்கு 1 இருக்கு இங்க என்ன இருக்கு பவர் 1/2 இருக்கா நம்ம ஜெனரல் ஒரு ஃபார்முலா தெரியும் x பவர் a x பவர் b கீழே இருக்கிற டேர்ம் ஒரே மாதிரி இருந்து மேல இருக்க பவர் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை இருந்தா ஆட் பண்ணிக்கலாம்னா அது x பவர் a plus b அப்ப ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம் அதான் இங்க நான் பண்ண போறேன் சோ மேல நம்ம சிம்பிள் பண்ணிடலாம் 2qa ஒரே டேர்ம்ல எழுதிக்கலாமா இங்க மைனஸ் இருக்கு -1/4 epsilon naught 2qa சோ இங்க பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் இங்க 1 இருக்கு இங்க 1/2 இருக்கு 1 plus 1/2 என்ன ஆயிரும் 2 வந்துச்சுன்னா 2 plus 1/2 is equal to 3/2 அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க 3/2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அப்ப நமக்கு ஸ்டெப் முடிஞ்சு ஆல்ரெடி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா r greater a r greater a னா a equal to 0 ன்னு அர்த்தம் அப்ப அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம் et equal to -1/4 pi epsilon naught 2qa இங்க 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா 0 ஆயிடும் அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க r square 3/2 அப்ப இங்க பாருங்க இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆச்சு ரிமைனிங் என்ன இருக்கும் r cube இருக்குமா அது அப்படியே எழுதிக்கங்க -1/4 pi epsilon naught 2qa by r cube so next formula என்னன்னு பாத்தீங்கன்னா p equal to 2qa நமக்கு இங்க ஆல்ரெடி 2qa இருக்கு அப்ப அது கூட p மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிட்டா ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு அப்ப e plus -1/4 pi epsilon naught p by r cube so ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோதான் டெரிவேஷன் ஈஸியாக முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டெரிவேஷனில் எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இ ப்ளஸ் இ மைனஸோட ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கனால அப்படி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுவீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க இல்லைன்னா இந்த ஸ்கொயர் ரூட் போடுறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ரூட்டோட அப்படியே நிப்பாட்டிடுவீங்க இங்க r ஓட வேல்யூ தான் ஸ்கொயர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் அப்ப இங்க r ஸ்கொயர் இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் இந்த மிஸ்டேக் மறந்துடுவீங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா cos θ இருக்கிறதே நம்ம சப்ஸ்டிட் பண்ண மறந்துடுவோம் இந்த ஃபார்முலால ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் e டோட்டல்னா e பிளஸ் e மைனஸ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் இந்த cos θ சப்ஸ்டிட் பண்ண மறந்துடுவோம் மூணாவது மிஸ்டேக் இங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கா இந்த மைனஸ் இந்த ஸ்டெப் வரைக்கும் வரும் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா மைனஸ் காணாம போயிடும் நீங்க போட மறந்துடுவீங்க சோ இந்த மைனஸ் தான் மூணாவது மிஸ்டேக் சோ இந்த மூணு இடத்தை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே எக்ஸாம்ல வராது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஹிண்ட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து e பிளஸ் e மைனஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கான காமன் வேல்யூ -e cos θ செகண்ட் வந்து e டோட்டல் கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே ஒரே வேல்யூ இருக்கனால -1 -2 அதே கான்செப்ட் என்ன வந்துரும்னா -2e cos θ வந்துரும் தேர்ட் வந்து cos θ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் r greater a அப்படின்னு என்னது a equal to 0 அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடணும்
அதுக்கப்புறம் ஃபார்முலா P ஈக்குவல் டு 2QA அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு ஃபைனல் ஆன்சர் ET ஈக்குவல் டு 1/4 மைனஸ் P/R³ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் மனப்பாடம் பண்ணால் இந்த டெரிவேஷன் ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெரிவேஷனோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.